ஒவ்வொரு ஓய்வூதியதாரருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியளிக்கும் வகையிலான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஓய்வூதியம் தாமதமாக வந்ததா? இனிமேல் அது சாதாரண விஷயமாக இருக்காது. ஏனெனில் ரிசர்வ் வங்கி தற்போது எடுத்திருக்கும் புதிய முடிவின்படி ஓய்வூதியத்தை தாமதிக்கின்ற வங்கிகள் அந்த தாமதத்துக்கு வருடத்திற்கு 8% வட்டி செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் அந்த இழப்பீட்டை பெற ஓய்வூதியதாரர்கள் தனியாக வங்கிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. தாமதம் ஏற்பட்டால் அந்த வட்டித் தொகை தானாகவே ஓய்வூதியதாரரின் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும். இது ஒரு பெரிய மாற்றம். ஏனெனில் பலர் இதற்காக அதிகாரிகளிடம் அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த உத்தரவு அக்டோபர் 1, 2008 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது அதன் பிறகு ஏற்பட்ட எந்த ஒரு தாமதமும் இருந்தால் அதற்கான வட்டியும் உங்கள் கணக்கில் வர வேண்டியது. மேலும் வங்கிகள் ஓய்வூதியதாரர்களின் நிலுவைத் தொகையை அடுத்த மாதத்தில் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும். இதை உறுதி செய்ய அரசு ஊழியரின் ஓய்வூதிய உத்தரவுகளின் நகல்களை உடனடியாக பெற்று பரிசீலிக்க வேண்டும் என வங்கிகளுக்கு திட்டவட்டமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்கள் இணையதளங்களில் ஓய்வூதிய கணக்கீடுகளை வெளியிட வேண்டியதோடு கிளைகளிலும் இதை பற்றிய அறிவிப்புகள், விளக்கங்கள் ஆகியவற்றையும் வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும். வயதான ஓய்வூதியதாரர்கள் கூட எதற்கும் கஷ்டப்படாமல் வசதியாக பரிவர்த்தனை செய்ய வேண்டிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஓய்வூதியம் தரும் வங்கிகள் அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுடனும் குறிப்பாக முதியவர்களுடன் அக்கறையும் கருணையும் கொண்டு வாடிக்கையாளர் சேவை வழங்க வேண்டும் என்பது ரிசர்வ் வங்கியின் வலியுறுத்தல். இது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. ஓய்வூதியதாரர்களின் உரிமைகளுக்கு கிடைத்த ஒரு நியாயமான பாதுகாப்பாகவே பார்க்கப்படுகிறது.